வார்த்தைகளிலே உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிமுறைகளிலே சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை என்றும், காரியங்களிலே கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுபவை என்றும், புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொன்றும் பித்அத் என்றும், அந்த பித்அத் ஒவ்வொன்றும் வழிகேடு என்றும், அந்த வழிகேடு ஒவ்வொன்றும் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிமொழியை எச்சரிக்கை செய்தவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைக்கு நம் அனைவருக்கும் முன்னாலும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தீன் குலப்பெண். பொதுவாக மனித குலத்தில் நம் முன்னோர்கள் காலத்திலும் இருக்கட்டும், நம் காலத்திலும் இருக்கட்டும், பெண்கள் என்றால் பெண்களை பற்றிய என்ன எண்ணம் மனிதர்கள் மத்தியில் பரவி இருந்துச்சுன்னா, பெண்கள் என்றாலே அவங்களுக்கு புத்தி கொஞ்சம்தான் இருக்கும், பெண்கள் என்றாலே இழிவானவர்கள் தான், பெண் குழந்தை பிறந்துட்டு அதை ஒரு மாதிரியாக பார்க்கறது, இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நம் சமுதாயத்தின் மத்தியிலும் சரி, நம்மளுடைய முன்னோர்கள் சமுதாயத்தின் மத்தியிலும் சரி நிலவிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கு பெண் உரிமை, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னிடம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய யூத கிறிஸ்தவர்கள் கூட ஒரு காலத்தில் பெண்களை ஒரு உயிராக கூட மதிக்காத நிலைமையெல்லாம் இருந்தது. நம்மளுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமும் பெண்களை ரொம்ப இழிவாக தான் பார்த்தாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அதனால் அவங்க முகம் கருத்து கவலைப்பட்டவனா ஆகிடுவான்னு சொல்லி இறைவனே தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு பெண்கள் என்றாலே ஏளனமாகவும் இழிவாகவும் பார்த்து கொண்டிருந்த சமுதாயத்தின் மத்தியில் என்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது செய்தி அனுப்பப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டார்களோ அப்போவே பெண்களுக்கு என்ன செய்தார் இறைவன்? ஒரு அழகிய இடத்தை கொடுக்குறான், ஒரு அழகிய கண்ணியத்தை கொடுக்குறான். ஆனால் இன்ற வரைக்கும் நம்மளுடைய சமுதாயத்தில் மார்க்க விஷயங்கள்லாம் நம்ம ஏதாவது ஒரு மார்க்க சந்தேகங்களாக இருக்கட்டும், மார்க்கத்தை பற்றி தெளிவாக இருக்கட்டும், ஒரு மார்க்கத்தை பற்றி ஏதாவது கேட்க வேண்டியதாக இருக்கட்டும், பெண்களிடத்தில் கேட்காதீங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் ஆண்கள்கிட்ட கேளுங்க, அஜர்த்துமார்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல மக்களை தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய மார்க்கத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனையோ பல பெண்மணிகள் மார்க்கத்தில் அறிவில் சிறந்து விளங்கியிருக்காங்க. நிறைய பல பேர் நம்மளுடைய அல்லாவும் சரி, அல்லாவுடைய தூதர் காலத்தில் வாழ்ந்த மக்களும் சரி நமக்கு முன்னுதாரணமாக இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க யாருன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய மார்க்க அறிவை பார்த்தோன்னு சொன்னால் அதற்கு மட்டுமே ஒரு நாள் நம்ம பயான் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவங்க மார்க்கத்தில் தெளிவுடையவங்களாக இருந்திருக்காங்க. ஒரு நபி தோழர், அவங்களுடைய பெயர் என்னன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன். அவங்க எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவியில் இருப்பாங்க. அவங்க அந்த பள்ளிவாசல் பக்கத்துலேயே இவங்களும் வீடு அமைச்சு அவங்க ரசூல்லா கூடயே தான் எப்போவுமே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இறந்த காலத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி ஒரு சஹாபி, அவங்க தான் அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க. அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, ஜனாசாவை பின்பற்றினா ஒரு கிராத் நன்மை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டுட்டு, இப்படி ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே, இவ்வளோ நாள் நம்ம ரசூல்லா கூட இருந்திருக்கோமே, இப்படி ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. உடனே ஒரு ஆள் அனுப்பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போய் விசாரிக்க சொல்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்கிறாங்களே, இது உண்மையா, இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்க சம்பந்தமான தெளிவை யார்கிட்ட போய் கேட்குறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படிங்கிற ஒரு பெண்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க மார்க்கத்தில் தெளிவாக விளக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, சதக அபூ ஹுரைரா உண்மையை தான் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு ஹதீஸை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் கூட ஆண்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுறதுக்கு யார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க? ஒரு பெண்ணிடத்துல தான். பெண்கள்ன்றவங்க எந்த விதத்திலையும் இழிவானவங்க கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களால் மார்க்கத்தில் இந்த அளவுக்கு திகழ்ந்து விளங்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்மளாலேயும் நம்மளுடைய மார்க்க அறிவை வளர்த்துக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய மார்க்க அறிவு எந்த அளவுக்கு இருக்குது? அல்லாஹ் சொன்ன சட்ட திட்டங்கள் நமக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் அதை நம்ம பின்பற்றி நடப்போமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்களோ அத்தனையும் நம்ம பின்பற்றி உறுதியாக அதில் இருக்கோமா?
அன்றைய கால சஹாபிய பெண்கள் ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே ஏற்று நடந்தாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களால உறுதியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஒருத்தவங்க பள்ளிவாசலுக்கு போகிறாங்க. உடனே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, அந்த மனைவியார்கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய கணவர் ரொம்ப கோபக்காரராச்சே, நீங்கள் எப்படி பள்ளிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக ரோஷப்படக்கூடியவங்க, அதிகமாக கோபப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படியாப்பட்ட கோபக்கார கணவர் பள்ளிவாசலுக்கு வந்த தெரிஞ்சால் கோபப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அந்த மனைவி கிட்ட கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க, ஒமா என்மழகு ஐ என்ஹானி, நான் வரத அவரால் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எம்னகு கவுலு ரசூலில்லாஹி, ரசூல்லாவோட சொல் நான் அவங்க என்னை தடுக்கிறத விட்டு தடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரசூல்லா சொன்னாங்களாம், ஒலா தம்னவு அமா அல்லாஹி மசாஜித் அல்லா, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரதை நீங்கள் தடுக்காதீங்கன்னு சொல்லி ரசூல்லா சொன்ன அந்த சொல் என்னுடைய கணவர் என்னை தடுக்கிறத விட்டு தடுத்துரும் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்ம கணவர் இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கும் போது, ஏகத்துவத்தில் நம்ம இருக்கும் பொழுது, நம்முடைய கணவரோ நம்முடைய குடும்பமோ இல்லை நம்முடைய தாய் தந்தையோ நம்மளுடைய ஜமாத்தார்களோ யாரோ ஒருத்தர் தடுத்தா நம்ம என்ன செய்வோம்? நம்ம இந்த அளவுக்கு உறுதியாக பேசுவோமா? இல்லை, என்னுடைய தூதர் இதை தான் சொல்லி தந்திருக்காங்க, நாங்கள் இதை தான் செய்வோம், நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியுமா? இந்த அளவுக்கு உறுதி நம்மக்கிட்ட இருக்குமா? ஒரு தீன்குல பெண்ணாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களான நம்ம சஹாபாக்களும் நம்மளுடைய முன்னோர்களான நல்மக்களும் எப்படி இருந்திருக்காங்களோ அதை பார்த்து அதே மாதிரியே நம்ம பின்பற்றி வாழ வேண்டியவங்களாக இருக்கணும். இந்த அளவுக்கு உறுதியாக இருந்திருக்காங்க. ரசூல்லா சொல்லிட்டாங்களா, நான் செய்வேன். படைத்த இறைவனுக்கு தான் நான் பயப்படுவேனே தவிர படைப்பினங்களுக்கு என்றைக்குமே நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கு வாழ்ந்த தீன்குல பெண்கள் அந்த அளவுக்கு உறுதியாக இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, மார்க்க விஷயத்தில் ரசூல்லா சொன்ன சட்ட திட்டங்களில் தெளிவாக இருந்திருக்காங்க. இன்றைக்கு ஒரு சட்டத்தை நம்ம கிட்ட சொன்னால், இது மார்க்கத்தில் உண்டா, இப்படியெல்லாமா இருக்குது, இப்படிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே இப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தான் நம்மள பலர் இருக்காங்க. அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்கள் மக்கள் ஒரு தவறு செஞ்சாலும் அது ரசூல்லா சொல்லலை, இதை ரசூல்லா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி மார்க்கத்தில் தெளிவாக இருந்து கண்டிக்கக்கூடிய மக்களாகத்தான் இருந்திருக்காங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி நம்ம பார்த்தோம், அந்த அளவுக்கு அறிவுடைய ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லா இறந்த காலகட்டத்தில் ஒரு சஹாபி அவங்க என்ன செஞ்சிடறாங்க, மரணம் அடைஞ்சிடுறாங்க. சாத் பின் வக்காஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு சஹாபி மரணம் அடைஞ்சிடுறாங்க. அப்போ இருக்கிற நபித்தோழர்கள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு பள்ளிவாசலில் கொண்டுட்டு போகணும்னு சொல்லி ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு ஜனாசாவை கொண்டுட்டு போய் ஜனாசா தொழுகை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சிலர் சொல்கிறாங்க, எப்படி ஜனாசாவை பள்ளிவாசலுக்கு கொண்டு போக முடியும், இது தவறு, ஜனாசாவை போய் பள்ளிவாசலுக்கு கொண்டு போக முடியுமா, இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, இது தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த கேள்வி இப்போ ரெண்டு கூட்டத்தாருக்கும் சண்டை வருது. கொண்டு போகணும்னு சொல்கிற கூட்டத்தாருக்கும் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிற கூட்டத்தாருக்கும் சண்டை வருது. இதை கேள்விப்பட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, மா அசுரா மா நசியன்னாஸ், இந்த மனிதர்கள் எவ்வளவு விரைவாக மறந்து போகிறாங்க. ரசூல்லா காலத்தில் இது சம்மந்தமான செய்திகள்லாம் நடந்திருக்கு, தெரிஞ்சிருந்தும் எப்படி இவங்க மறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை நினைவூட்டுறாங்க. சுகைன்னு சொல்லி ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இருந்து அவங்களுடைய உடலை பள்ளிவாசலில் வச்சு ரசூலுல்லாஹ் தொழுதுருக்காங்களே, இதை மக்கள் மறந்துட்டாங்களா, அவங்க மறந்த விஷயத்தில் அவங்க எப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்களை கண்டிக்கிறது யார் அந்த இடத்துல? ஒரு பெண்மணி. அவங்கள்ட்ட இருந்த மார்க்கப்பற்றும் மார்க்கத்தினை பற்றிய ஆர்வமும் தான் அவங்களை இந்த அளவுக்கு மார்க்கத்தை பற்றி அதிகமாக தெரிய வச்சு ஒரு மக்களை கண்டிக்க வச்சுச்சு. இன்றைக்கு இந்த அளவுக்கு நம்ம இடத்துல மார்க்க கல்வி இருக்கா? இல்லை. நம்மளிடத்துல எப்படி மார்க்க கல்வி இருந்தால் தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க, நம்மளுடைய குழந்தைகள் எல்லார்கிட்டையுமே மார்க்கம் வரும். ஒரு சமுதாயத்துக்கிட்ட மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னால் ஒரு பெண் கிட்ட மாற்றம் கொண்டு வந்தாலே போதும். ஒரு பெண்ணை மாற்றினாலே அவளை சுற்றி இருக்கிறவங்கள மாற்றுறதுக்கு அந்த பெண்ணே போதுமானவர். இன்றைக்கு பெண்ணுங்கிறக்கூடியவர் தாய், மனைவி, சகோதரி அப்படின்னு சொல்லி ஏராளமான பரிணாமங்களில் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பெண்களாகிய நாம் மெயினாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு தான் நம்ம முக்கிய முன்னுதாரணமாக இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, குல்லுக்கும் ராயும் குல்லுக்கும் மஸ்ஊலா,
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு குறித்து ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அல் மர்ஹத்து ராயியத்து ஃபி ஜவுஜி பைத்திஹா ஓ வலதிஹி. ஒரு பெண்ணுடைய பொறுப்பு என்னன்னா கணவனுடைய குழந்தைக்கும் அந்த கணவனுடைய வீட்டுக்கும் ஒரு பெண் பொறுப்பாளின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் நம்மளுடைய கணவனின் குடும்பத்தாருக்கும் நாம தான் பொறுப்பாளி. பொதுவாகவே பிள்ளைகள் எப்படி படைக்கப்பட்டிருக்காங்க? ஒரு தாய் எப்படி இருக்காலோ அது போலவே அப்படியே அதை பார்த்து அப்படியே நடக்கக்கூடிய ஒன்றாக தான் நம்ம பிள்ளைகள் வந்து படைக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு உளவியல் ஆராய்ச்சி கூறுது, ஒரு தாயின் செயல்முறை, ஒரு தாயின் எண்ணம், ஒரு தாய் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாளோ அந்த அனைத்தும் அந்த பிள்ளைகளிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துது, அந்த பிள்ளைகளோட செயலில் மாற்றத்தை ஏற்படுத்துது, அந்த பிள்ளைகளோட எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லி உளவியல் ஆராய்ச்சியில் கூறுறாங்க. ஒரு தாய் எப்படி நடக்கிறாளோ அதை பார்த்து அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் பிள்ளைகள் இருக்காங்க. அப்போது இன்றைக்கு நம்ம எந்த மார்க்கத்தில் இருக்கோம்? இஸ்லாம் என்ற தூய மார்க்கத்தில் இருக்க தீங்குல பெண்களாகிய நம்ம எப்படி இருந்தால் நம்மளுடைய பிள்ளைகள் வந்து இரையச்சமுடையவர்களாக ஆவாங்க? நாம் ஒழுங்காக இருந்தால் தான் நம்மளுடைய பிள்ளைகளும் இரையச்சமுடையவர்களாக ஆவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார். ஆனால் அவங்களோட தாயாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு தெரியறதுக்கு முக்கிய காரணம் யார்? அவங்களுடைய தாயார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயார். மரியம் அலைஹிஸ்ஸலாங்களை வயிற்றில் வச்சிருக்கும் போது இறைவன்கிட்ட துவா செய்கிறாங்க. இறைவா, என்கிட்ட நான் வயிற்றில் வச்சிருக்கிற இந்த குழந்தையை என்கிட்டேருந்து ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. இன்னி நதர்த்து மாஃபி பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில் இருக்கிறத முழுமையாக நான் உங்ககிட்ட அர்ப்பணிச்சிட்டேன் இறைவா, தகப்பல் மின், இது என்கிட்டேருந்து நீ ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட இரையச்சம் இருந்ததால் இறைவனை அவங்களோட துவாவை செவியுறான். பிற்காலத்தில் என்ன செய்கிறாங்க? அவங்க பெற்றெடுத்தது ஒரு பெண் குழந்தை. அந்த காலகட்டத்திலலாம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களுக்கு ஆண் குழந்தைகளை அப்படி அர்ப்பணிக்கிறது வழக்கம். அந்த ஆண் குழந்தைகள் வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே இருந்து அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களுக்கு பணி செஞ்சு அப்படி முழுமையாக அர்ப்பணிக்கப்படுவாங்க. அப்படி ஒரு நல்ல இடத்துல இருந்து நம்மளுடைய குழந்தை வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்கிறாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் அவங்களுடைய குழந்தைய இறைவனிடத்தில் அர்ப்பணித்து நேர்ச்சை செய்கிறாங்க. ஆனால் பிறந்தது என்ன? பெண் குழந்தை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்மள இருந்தால் என்ன செய்வோம்? ஆண் குழந்தையாக இருந்தால் உன்னோட பாதையில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி துவா செஞ்சேன் அல்லா, ஆனால் பெண் குழந்தையாக பிறந்துருச்சு, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும்? பெண் குழந்தையெல்லாம் பள்ளிவாசலில் நம்மளால் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி தளர்வடைஞ்சு விட்டுருவோம். ஆனால் அவங்க அப்படி விடலை. இறைவா, நான் வந்து பெண் குழந்தையை பெற்றெடுத்துட்டேன். ஒரு பெண் ஆணை போன்றவள் அல்ல. ஆண் எங்கனாலும் சுதந்திரமாக போயிட்டு வந்துடலாம். ஆனால் பெண்ணோட உடலமைப்பு பொறுத்தவரையில் அப்படி எங்கேயுமே நம்மளால் போக முடியாது. நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கட்டுப்பாடோடு தான் இருந்தாகணும். அப்படிங்கிற பட்சத்தில் பெண்களை வந்து பள்ளிவாசலை அனுப்பி அப்படியே அங்கேயே அர்ப்பணம் செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க, ஆண்களை போல பெண் இல்லை. அதனால் நானும் பெண் குழந்தையை பெற்று எடுத்துட்டேன். அதனால் இறைவா, இன்னி உய்து பிகா லக்க ஜுர்ரியத்திகா மினஷைத்தான் ரஜீம், இந்த குழந்தையையும் அவரோட சந்ததிகளையும் சைத்தான்கிட்ட வந்து உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அப்படியே விட்டுறலை. நான் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன், பெண் குழந்தை பிறந்துடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி விடலை. உடனே இறைவன்கிட்ட துவா செய்கிறாங்க. இறைவா, இவங்களையும் இவங்களோட சந்ததிகளையும் நீ சைத்தான்கிட்ட இருந்து முழுமையாக நீ பாதுகாப்பு தந்தருள் புரிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை தான் ரசூல்லா சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது சைத்தானால் தீண்டப்படுமா. குழந்தை பிறக்கும் போது அழுமா? எல்லா குழந்தையும் பிறந்தவுடனே அழும். அதுக்கு காரணம் வந்து ஷைத்தான் தீண்டுறதுனால தான் அந்த குழந்தைகள் அழுவுது. இல்லா இப்னு மரியம் உம்முஹு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய தாயாரையும் தவிர மற்ற அனைத்து குழந்தைகளையுமே ஷைத்தான் தீண்டுவான் பிறந்த உடனே அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அந்த பெண்மணியோட இரையச்சம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரோட இரையச்சம், அவங்களுடைய மார்க்கப்பற்று, அவங்களுடைய துவாவை ஏற்க செஞ்சு இன்றைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நம்ம பேசுகிற அளவுக்கு அவங்களுடைய மார்க்கப்பற்று இருந்திருக்கு. நம்மளுடைய மார்க்கப்பற்று இந்த அளவுக்கு இருக்குமா? நம்மளுடைய பிள்ளைகளை மார்க்கத்தோட வார்த்தெடுக்கணும்னு சொல்லி நம்ம என்றைக்காவது நினைத்து இருக்கிறோமா? நம்மளை எந்த அளவு நம்ம ஒரு உண்மையான தீன்குல பெண்மணியாக இருந்தோம்னு சொன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி.
அவங்கள போன்று இருக்கணும். இன்றைக்கு யாராவது ஒரு குழந்தைய வயிற்றில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள சுற்றி கவனிப்பாக இருக்கும். இவன் கர்ப்பிணியாக இருக்கா, இவளுக்கு நல்ல சாப்பாடு கொடு, குங்குமப்பூ வாங்கி கொடுங்க, குழந்தை நல்லா வெள்ளையாக பிறக்கட்டும், கருப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்படி தான் நம்ம யோசிப்போமே தவிர அந்த குழந்தை மார்க்கவாதியாக இருக்கணும், இறைவனுடைய பாதையில் வளரணும், இறையச்சமுடையதாக இருக்கணும்னு சொல்லி நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? அப்படி யோசிக்கக்கூடிய பெண்மணியாகத்தான் இருக்கணும் நம்ம. அதுதான் ஒரு உண்மையான தீன்குல பெண்மணிக்கு அடையாளமாக இருக்கும். இப்படி நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஒரு முன்மாதிரியாக இருக்கும்பொழுது முக்கியமாக பெண் பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம முழு கவனத்தை செலுத்தணும். நம்ம எப்படி இருக்கோமோ, ஒரு தாய் எப்படி இருக்கோமோ அதை அப்படியே பார்த்து தான் பெண் குழந்தைகள் வளரும். நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் அந்த பெண் குழந்தைகளும் ஒழுக்கமான பிள்ளைகளாக வார்த்தெடுக்க முடியும். நம்ம சரியில்லாமல் நம்மளோட பிள்ளைகள் மட்டும் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லி நினச்சோன்னா அது எந்த காலத்துலேயுமே நடக்காது. ஏன்னா அந்த பிள்ளைகள் அப்படியே அப்படி நம்மளை பாட்டு நம்மளோட அடிச்சுவற்றை பின்பற்றி தான் அந்த பிள்ளைங்க வளருவாங்க. அதனால தான் இறைவன் சொன்னால், குல்லில் முஃமினாத்தி யஃலுல்ல மின் அபுசாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன லிஃபுரூஜஹுன்ன. நம்பிக்கை கொண்ட பெண்களிடத்தில் நீங்கள் கூறுங்க, அவங்க தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேதி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களிடத்தில் நீங்கள் கூறுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் தன்னோட திருமறையில். இப்போ நம்பிக்கை கொண்ட பெண்கள் முஸ்லீம் பெண்கள் நம்ம எப்படி இருக்கணும்? அந்நிய ஆண்களிடத்தில் நம்மளுடைய பார்வைகளை தாழ்த்தி நம்மளுடைய ஒழுக்கங்களை பேணி வாழணும். அதோட இறைவன் சொல்கிறான், இன்னி தக்கை துண்ண ஃபலா தழலன பில்கவுல். நீங்கள் ஆண்களிடத்தில் நீங்கள் இறைவனை அஞ்சினா ஆண்களிடத்தில் குலைந்து பேசாதீர்கள் அப்படின்னு சொல்கிறான். நம்ம அந்நிய ஆண்களா, நம்மளுடைய தகப்பன் அல்லாத, நம்மளுடைய சகோதரன் அல்லாத, நம்மளுடைய கணவன் அல்லாத, நமக்கு மகரமானவர்கள் அல்லாத அந்நிய ஆண்களா குலைந்து பேசக்கூடாது. என்ன வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக பேசணும். இதைத்தான் இறைவன் சொல்கிறான். நீங்கள் குலைந்து பேசாதீர்கள்னு சொல்கிறான். ஆனால் அதுக்குன்னு பேசவே கூடாதுன்னு இறைவன் சொல்லலை. பேசுங்க, அவசியம் ஏற்படும், நீங்கள் பேசத்தான் செய்யணும்னு அவசியம் ஏற்படும் போது நீங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் குலைந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். இன்றைக்கு நம்ம கடைகளுக்கு போகிறோம், ஒரு துணி வாங்க போனால் கூட அங்கே அந்த துணியோட ரேட்டை கம்மி பண்ணுறதுக்காக குலைந்து பேசக்கூடிய எத்தனையோ பெண்களை பார்க்குறோம். இதெல்லாம் அல்லாஹ் தடை செஞ்ச எவ்வளோ பெரிய மாபெரிய தவறு தெரியுமா? கிட்டத்தட்ட விபச்சாரத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த தவறு அவ்வளோ மாபெரிய தவறு இது. அதனால தான் விபச்சாரத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது என்னது? பார்வை. அந்த பார்வையை நீங்கள் பேணிக்கோங்கன்னு சொல்கிறான். அதுக்கடுத்து இருக்கிறது என்னது? பேச்சு. அந்த பேச்சை நீங்கள் பேணிக்கோங்கன்னு சொல்கிறான். அப்போ ஒரு உண்மையான முஸ்லீம் பெண்ணாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? இறைவன் கூறக்கூடிய இந்த வசனத்தை நம்ம செவிச்சாச்சு நாமளும் அதே போல் நம்மளுடைய பார்வைகளையும் நம்மளுடைய பேச்சுகளையும் பேணி ஒழுக்கமுடையோட வாழ்ந்தால் நம்மளை பாட்டு நம் பெண் பிள்ளைகளும் அப்படியே பின்பற்றி வரும். நம்ம ஒழுக்கமுடையவர்களாக வாழ்ந்தால் பெண் பிள்ளைகள் மட்டும் கிடையாது, ஆண் குழந்தைகளும் நம்மளுடைய அம்மா எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்காங்க, அப்போ இப்படி தான் இருக்கணும் போல நம்மளும் சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்மளை பார்த்து வளர்கிற பிள்ளைகள் நம்மளை போன்று ஒழுக்கமுடையவர்களாக இருப்பாங்க. இன்னும் ஆடைகள் விஷயத்துலையும் நம்ம மிகச்சிறந்தவர்களாக இருக்கணும். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, இரஹமுல்லாஹு நிசா அல் முஜாஹிராத்தில் அவ்வல். முதல்ல முஜாஹிர்கள், அதாவது மக்காலிருந்து மதினாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களே அந்த பெண்களுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். லம்மா அன்சல் அல்லாஹூ அல்லாஹ் அருளிய போது உங்கள் மார்புகள் மீது முக்காடுகளை போட்டுக்கொள்ளுன்னு சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். அப்போ அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னா தன்னுடைய கீழாடைகளை கிழிச்சு தன்னுடைய மார்புகளுக்கு மேலே முக்காடுகளாக போட்டுக்கொண்டாங்க. அந்த பெண்களுக்கு அல்லாஹ் அருள் புரியணும். எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட மார்க்கப்பட்டு இருந்தா அல்லாஹ் சொன்ன உடனே தான் போட்டிருந்த ஆடையை கிழிச்சு அவங்க தன்னுடைய மேலாடையை மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம கேள்விப்படுறோமா? அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் சரி, இந்த வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், ஆனால் நாமளும் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த வசனத்தை பார்த்து நம்ம உடனே திருத்தணும், அல்லாஹ் நமக்காக இதை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போமா? சரி, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இப்போ தானே இதை சொல்லியிருக்காங்க, இப்போ தானே இந்த வசனத்தை நம்ம கேள்விப்படுறோம், இன்னும் போக இதை நம்ம திருத்திக்கலாம் இப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும். ஆனால் அன்றைய கால தீன்குல பெண்களோட இறையச்சமும் மார்க்கத்தினுடைய ஆர்வமும் எந்த அளவுக்கு இருந்தால் அவங்க போட்டிருந்த ஆடையை கிழித்து அவங்களோட மேலாடையாக ஆக்கி கொண்டிருப்பாங்க. அதே போல் ஆடை விஷயத்தில் ஒழுக்கமுடைய பெண்மணிகளாக நம்மளும் இருக்கணும். இன்றைக்கு நம்ம அந்நிய ஆண்கள் இடத்துல போகிறோமா, நம்ம அழகிய முறையில் ஹிஜாப் அணிந்து சொல்லணும். ஹிஜாப்னா எப்படி இருக்கணும்? அந்த ஹிஜாபு நம்மளுடைய அலங்காரங்கள் அனைத்தையும் மறைக்கக்கூடியதாக தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு ஹிஜாப் எப்படி இருக்குது? நம்ம அலங்காரங்கள் அனைத்தையும் காட்டக்கூடியதாக தான் ஹிஜாப் இருக்குது. ஹிஜாப் என்றால் முகம், 2 கை 2 கால், இதை தவிர வேற எதுவுமே தெரியக்கூடாது.
உடல் அங்கங்கள் அனைத்தையுமே மறைச்சிருக்கணும். இன்றைக்கு ஹிஜாப் என்ற பெயரில், ஃபர்தா என்ற பெயரில் இறுக்கமான ஆடையை அணிந்து அதுதான் ஃபர்தான்னு சொல்லி வெளியே கொண்டு போகிறாங்க. அழகிய ஷால்கள்லாம் அணிந்து அந்த ஷாலை உள்ளே போட்டிருக்கிறது எல்லாமே வெளியே தெரியும். அப்படியாப்பட்ட ஷாலெல்லாம் போட்டு அது பேர் ஹிஜாபா? ஹிஜாப்ன்ற எல்லாத்தையுமே மறைக்கணும். இப்படி நம்ம ஒழுக்கமாக இருந்தால் தான் இதை பார்த்து நம்மளுடைய பிள்ளைகளும் கரெக்டாக இருக்காங்க, நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லி கொடுக்கணும், இதுதான்மா ஹிஜாபு, இப்படி தான் நீ இருக்கணும், அந்நிய ஆண்களிடத்துல நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்தாதான் நம்மளுடைய பிள்ளைகளும் ஆமாம் நம்ம அம்மா சொல்லி தர்றதோட மட்டும் இல்லாமல் அவங்களும் பார்த்து எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்காங்க, இது போல நம்மளும் இருக்கணும் சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில் ஆர்வம் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜைனப் பின் ஹுமைத் அப்படின்னு சொல்லி ஒரு நபி தோழி இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ரசூல்லா கிட்ட வராங்க. தஹபத் பிஹி உம்முஹு ஜைனப் பின் ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஜைனப் பின் ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ரசூல்லா கிட்ட வராங்க. வந்து யா ரசூல்லா பாயிஹு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்காங்க, ஒரு சிறுவர் இருக்காங்க. அவங்களோட பையன், அந்த பையனை ரசூல்லா கிட்ட கொண்டு போய் விட்டு இவங்க கிட்ட நீங்கள் பையத்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் எந்த அளவுக்கு சின்ன பையனா, ரசூல்லா சொல்கிறாங்க ஹுவ சகீரு, இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த உடன்படிக்கை, எதற்காக உடன்படிக்கை செய்ய சொல்கிறாங்க? அன்றைய காலகட்டத்தில் ஆண்கள்கிட்டையும் சரி பெண்கள்கிட்டையும் சரி இஸ்லாத்தை ஏற்றாங்கன்னா அவங்க கிட்ட வந்து ரசூல்லா உடன்படிக்கை வாங்குவாங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி அதுக்கு உடன்படிக்கை எடுப்பாங்க. இது வந்து பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த உடன்படிக்கை எடுப்பாங்க. ஆனால் அந்த பெண்மணியோட மார்க்கத்துடைய ஆர்வத்தை பாருங்கள். அவங்களுடைய பையன் ஆரம்பத்திலேருந்தே அடிப்படையிலேருந்தே மார்க்கத்தோடு இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட ரசூல்லா கிட்ட அழைச்சிட்டு வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவனுக்கும் நீங்கள் உறுதிமொழி எடுங்க, பையத்தை எடுங்க, அப்போ தான் இவனும் கரெக்டாக இருப்பான், மார்க்கத்தில் மார்க்க பிடிப்போடு இவனும் வளருவான், அந்த தீமைகளை விட்டு இவனும் தடுந்து இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்களோட எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட இறையச்சம் இருந்தால், மார்க்க பற்றுதல் இருந்தால், மார்க்க பேணுதல் இருந்தால் ரசூல்லா கிட்ட வந்து சொல்லுவாங்க. உடனே ரசூல்லா செய்கிறாங்க, அந்த பையனோட தலையை தடவி கொடுத்து அவனுக்காக துவா செய்கிறாங்க. இந்த மாதிரி சிறுவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் எப்படி உருமாறி நிற்கிறாங்கன்னா, குரானை மனனம் செய்தவர்களாக, குரானில் ஒரு சிறு பகுதியையோ பெரும் பகுதியையோ மனனம் செய்தவர்களாக, பல செய்திகளை அறிவிக்கக்கூடியவங்களாக பிற்காலத்தில் வளர்ந்து நிற்கிறாங்க. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளோட குரான் மனன நிலை எங்கே இருக்குது? எத்தனை சூறாக்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு தெரியும்? நம்ம குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இன்றைக்கு நம்ம குழந்தைகள் பிறந்தாலே அடுத்த கட்டம் என்ன யோசிக்கிறோம், இந்த பிள்ளையை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, சிபிஎஸ்சியா மெட்ரிகுலேஷனா, இந்த ஸ்கூலா அந்த ஸ்கூலா, இந்த ஸ்கூலில் படிப்பு நல்லா இருக்குமா, இந்த ஸ்கூலில் டீச்சர் ஒழுங்காக சொல்லி கொடுப்பாங்களா, இந்த ஸ்கூலில் சிஸ்டம்லாம் கரெக்டாக இருக்குமா, இதுதான் நம்மளுடைய மைண்டுக்கு வருமே தவிர நம்மளுடைய குழந்தை மார்க்கத்தில் வார்த்தெடுக்கணும், நம்மளுடைய குழந்தை மார்க்க சட்டங்களை அனைத்தையும் தெரிஞ்சிருக்கணும், நம்ம குழந்தை ரசூல்லா எப்படி வார்த்தெடுத்தாங்களோ, ரசூல்லாவுடைய சமுதாயத்தை எப்படி வார்த்தெடுத்தாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூட வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபா தோழர்கள் எப்படி இருந்தாங்களோ அது போல நம்ம குழந்தை இருக்கணும்னு சொல்லி என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். ஒரு குரான் ஓத தெரிஞ்சவங்களாம் நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்களா? அதற்காக எத்தனையோ மதரசாக்கள் இங்கே நடத்தப்படுதே, அதுக்கெல்லாம் நம்ம குழந்தைய அனுப்பி விடுறோமா? காலையிலையும் மாலையிலையும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், அந்த ஸ்கூலுக்காக வேண்டி டியூஷனுக்கு அனுப்புகிறோம். ஆனால் குரானை ஓதுறதுக்காக நம்ம மதரசாக்கு கரெக்டான டைமுக்கு அனுப்புகிறோமா? இல்லை. ஒரு உண்மையான இறையச்சமுடையவராக நம்ம இருந்தாலோ, ஒரு உண்மையான மார்க்கப்பற்றுடையவராக நம்ம இருந்தாலோ, நான் ஜைனப் பின் ஹுமைத் ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தாங்க அது போல் நம்ம இருந்திருப்போம். அது போல தான் ஒரு தீன்குல பெண்மணியும் இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்ம தான் பொறுப்பாளி. நம்மளுடைய குழந்தைங்களுடைய பசிக்கும் அவங்களை வளர்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய மார்க்கத்துக்கு நம்ம தான் பொறுப்பாளி. அல்லாஹ் கேள்வி கேட்பான், நீ தானே உன் குழந்தைக்கு தாய், நீ தானே உன் குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், நீ ஏன் உன் குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கல, எதுக்காக இந்த இம்மைக்கு மட்டும் நீ முக்கியத்துவம் கொடுத்த அப்படின்னு சொல்லி இறைவன் யாரை நோக்கி கேள்வி கேட்பான்? நம்மளே நோக்கி கேள்வி கேட்பான். அதனால் நாமளும் ஒழுங்காக இருக்கணும், நம்மளுடைய பிள்ளைகளையும் இறையத்தோட வார்த்தெடுக்கணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய கணவர்களுக்கும் யாரு, நாம தான் பொறுப்பாளி. ரசூல்லா சொல்கிறாங்க, அத்துன்யா மத்தாவும், இந்த உலகம் வந்து ஒரு இன்பமான வாழ்க்கை, ஹைரு மத்தாயிஹா அல் மரது சாலிஹா, அந்த இன்பமான பொருளையே சிறந்தது எது தெரியுமா? ஒரு சாலிஹான பெண் தான் அந்த இன்பமான பொருளையே சிறந்ததுன்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க.
அதுக்கு ஏத்தார் போலவே அன்றைய கால பல பெண்களும் அதற்கு ஏத்தார் போலவே வாழ்ந்திருக்காங்க. ரசூல்லாவோட மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். முதல்ல ரசூல்லாவுக்கு வஹி இறங்குது, அல்லாஹ் கிட்ட இருந்து ரசூல்லாக்கு வஹி இறங்குது. அப்படி வஹி இறங்கும்போது ஹிரா குகையில் ரசூல்லா வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து ரசூல்லாவுக்கு வஹியை இறக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்து ரசூல்லா பயப்படுறாங்க. கது ஹஷீத்து அலா நப்சி, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, எனக்கு நான் யாரையும் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஜம்மிலூனி என்னை போர்த்துங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட வந்து சொல்கிறாங்க? அவங்களுடைய மனைவி கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஒரு குகையில், ஒரு மலை குகையில், வீட்டிலேருந்து மெனக்கேட்டு ஒரு மலை குகைக்கு போய் அங்கே இறைவனை தியானம் செஞ்சு அப்போ வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து வஹியை இறக்குறாங்க. அப்போ நம்மளா இருந்தால் அந்த இடத்துல உண்மையாகவே நம்மளா இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் யோசிச்சு பாருங்க. உங்களை யார் அந்த மலை குகைக்கெலாம் போக சொன்னா? நீங்கள் தனியாக உட்காந்துட்டு எதையோ பார்த்து பயந்துட்டு வந்து எங்கள் உயிரையா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா? ஏதாவது ஒரு அசர்த்து மார்க்கிட்ட போவோம், ஏதாவது மந்திரம் செய்கிறவங்கள்ட்ட போவோம், ஏதாவது மிளகா அது இதுன்னு சுற்றி இப்படி தான் நம்மளுடைய சிந்தனை போகுமே தவிர நம்ம அவங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி கேட்க மாட்டோம். ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன தெரியுமா செய்கிறாங்க? முதல்ல ரசூல்லாவை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு, கல்லா அபிஷித், நீங்கள் பயப்படாதீங்க, அப்படிலாம் எதுவுமே ஆகாது. வல்லாஹி, அல்லாவின் மீது ஆணையாக, லா யஹ்ஸிக் அல்லாஹு அஹதா, அல்லாஹ் உங்களை ஒருபோது என்ன செய்ய மாட்டான், உங்களை கேவலப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆறுதல் சொல்கிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோது கேவலப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னக்கல தசீலு ரஹீம், நீங்கள் உறவை பேணி நடக்கிறீங்க. ஒ தஸ்துகுல் ஹதீஸ், நீங்கள் உண்மையை சொல்கிறீங்க. ஒ தஹ்மிலுல் கல், நீங்கள் கஷ்டப்படுறோட பாரத்தை சுமக்கிறீங்க. ஒ தக்ரீல் லைஃப், நீங்கள் வந்து விருந்தாளிகளை உபசரிக்கிறீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் இத்தனை நல்ல காரியங்கள் பண்ணுறீங்க. உங்களை எப்படி அல்லாஹ் இழிவுபடுத்துவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அல்லாஹ்வை தியானம் செய்ய தானே நீங்கள் போனீங்க. அல்லாஹ்வை தியானம் செய்ய போனதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இத்தனை நல்ல காரியங்களை பண்ணுறீங்களே, உங்களை அல்லாஹ் எப்படி இழிவுபடுத்துவான்னு சொல்லி முதல்ல கேட்குறாங்க. கேட்டு தன்னுடைய கணவனை சமாதானப்படுத்துகிறாங்க. சமாதானப்படுத்துனதோட மட்டும் அவங்க விடலை. இவங்க ஏதோ சொல்கிறாங்களே, இது மாதிரி யார் இந்த சமுதாயத்தில் பேசுவா, இது பற்றி அறிவு யார்கிட்ட இருக்கும் யோசிக்கிறாங்க. அப்போ தான் வரக்கா இப்னு நௌஃபல் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர், இவங்களுடைய ஒரு தூரத்து சொந்தமான ஒரு மனிதரை பற்றி அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே அவங்க கிட்ட கூட்டு போகிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னால், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்து வேதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதர். அந்த மனிதர்கிட்ட என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய், இங்கே பாருங்கள், உங்களுடைய இங்கே என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த வரக்கா இப்னு நௌஃபல் சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்தது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வஹி இருக்குன்னா அவங்க தான் உங்களுக்கு வஹி இறக்கியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இதை சொல்லும்போது மக்கள் வந்து உங்களை ஊரை விட்டு வெளியேற்றுவாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிங்கிறத முதல்ல காட்டி கொடுத்தது யார்? ஒரு பெண்மணி. ரசூல்லா நபியாக வெளியே வர்றதுக்கு அடிப்படையாக இருந்தது யார்? ஒரு பெண்மணி. அவங்க தான் அவங்களுடைய கணவனுக்கு ஒரு முழு ஊக்கமாக இருந்து ரசூல்லா இன்னைக்கு நம்மளுக்கு தூதருங்கிறத காட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படையாக இருந்தது யார்? ஒரு பெண்மணி. அவங்க மட்டும் ரசூல்லாவுக்கு வந்து ஆறுதல் கொடுக்காம அவங்கள வந்து நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்கள இது பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு திசையை திருப்பி இருந்தாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களோட இறைச்சத்தின் காரணமாக, அவங்களுடைய மார்க்க ஆர்வத்தின் காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்க, ரசூல்லாவுக்கு வழிகாட்டுறாங்க. அதை பற்றி தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டி இன்றைக்கு ரசூல்லா நம்மக்கிட்ட தூதர் அப்படிங்கிற கொண்டு வரத அளவுக்கு அடிப்படையாக இருந்ததே ஒரு பெண்மணி தான். நம்மளும் நம்மளுடைய கணவன் இடத்துல எப்படி இருக்கணும், இது போன்ற ஒரு ஆர்வம் மூட்டக்கூடிய பெண்மணிகளாக இருக்கணும். நாம வந்து ஏகத்துவத்தை எடுத்துரைக்கலனாலும் நம்ம கணவன்மார்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைக்கும் போது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், நீங்கள் இதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க, நீங்கள் செய்கிறதுனால தானே இந்த பிரச்சனை, இதிலெல்லாம் தலையிட வேண்டாம்னு சொன்னால் கேட்குறீங்களா, உங்களை யார் இதிலெல்லாம் தலையிட சொன்னால், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக பாருங்க இப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து அவங்களுடைய இதை திசை திருப்பக்கூடியவங்களா இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்மளாம் கெட்டவங்களா? இல்லை, நம்ம உணர்ச்சி அவசப்படக்கூடிய விதமாக அல்லாஹ் வந்து நம்மளை என்ன செஞ்சுருக்கான், படைச்சிருக்கான். நமக்கு அறிவு எந்த அளவுக்கு இருந்தாலும் அதை வந்து நம்மளுடைய உணர்ச்சி மிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல அறிவை விட அதுக்கு தெரியும், நம்ம அறிவுக்கு தெரியும் இது ஏகத்துவத்துக்கு போனால் பிரச்சனை ஏற்படதான் செய்யும், நம்ம அல்லாவுக்காக இதை பொறுத்து தான் இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சு இருந்தாலும் அங்கே உணர்ச்சி மிகைச்சிரும். உணர்ச்சி மிகைச்சோடனே நம்ம என்ன செய்வோம், ஐயையோ நமக்கு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம கணவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம
நம்ம திட்டுவோம், இதுதான் முன்னாடி வரும். அதான் ரசூல்லா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கணவனை சபிக்கிறீங்களா, அதனால் உங்களை நாங்கள் வந்து அதிகமாக நரகத்தில் பார்க்குறேன்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. இதில் எதுக்கு ரசூல்லா நம்மக்கிட்ட சொல்கிறாங்க? நீங்கள் தப்பு செய்கிறீங்க நம்மளை குறை சொல்கிறதுக்காகவா? நம்மளுடைய இயல்பு இதுதான். அப்போ நம்ம இயல்பை நம்ம திருத்திக்கணும். அதை திருத்திக்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாங்க ரசூல்லா நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இந்த இயல்பை புரிஞ்சு நம்ம திருத்தி நம்மளுடைய கணவன்மார்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மனைவி ஹதீஜா மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இல்லை. அவங்களோட இன்னொரு மனைவி அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரசூலுல்லாஹ்க்கு என்ன செஞ்சுருக்காங்க, சில சமயங்களில் ஒரு ஆலோசனை கூறக்கூடியவங்களுக்காக இருந்திருக்காங்க. ஹுதைபியா உடன்படிக்கைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு உடன்படிக்கை நடந்துச்சு. அந்த உடன்படிக்கையில் நம்மளுடைய முஸ்லீம்கள் அனைவரும் ஹஜ்ஜி செய்கிறதுக்காக மக்காவை நோக்கி போகிறாங்க. ஆனால் ஹரத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, தடுக்கப்படுறாங்க. இதை பார்த்துட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, தன்னுடைய சஹாபாக்களை நோக்கி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குர்பானி கொடுங்க, நீங்கள் முதல்ல குர்பானி கொடுங்க, உங்களுடைய தலைமுடிகளை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் சஹாபாக்கள் யாருமே அதை கேட்கல. ஏன்? முஸ்லீம்களுக்கு எல்லாமே ஒரு சந்தோஷம். என்ன, மக்காவிலேருந்து தான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருந்தாங்க, திருப்பி நம்மளுடைய காபாவை பார்க்க நம்ம போகிறோம், திருப்பி நம்ம ஹஜ்ஜி செய்ய போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கிட்ட இல்லை நீங்கள் போகக்கூடாது, இங்கேயே நீங்கள் குர்பானி கொடுங்கன்னு சொன்னால் அவங்களால அதை தாங்கிக்க முடியல. ரசூல்லா 3 தடவை சொல்கிறாங்க, எந்திரிங்க குர்பானி கொடுங்க, உங்கள் தலைமுடிகளை மலிச்சுக்கோங்கன்னு சொல்லி 3 தடவை சொல்கிறாங்க. அப்படி சொல்லியும் என்ன செய்யலை, சஹாபாக்கள் யாருமே கேட்கல. ரசூல்லாவுக்கு இது அதிக மன வருத்தத்தை தருது. உடனே என்ன செய்கிறாங்க, தன்னோட மனைவி அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட போகிறாங்க. போய் நடந்ததை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொன்னேன், என் சகாக்கள் நான் சொல்லி என்றைக்குமே கேட்காம இருந்ததே கிடையாது. இன்றைக்கி வந்து நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்லை. நான் 3 தடவை சொல்லியும் அவங்க அதை பற்றி எந்த இதுவுமே பண்ணலை, எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்கும்போது அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நீங்கள் உஹ்ருஜ், இங்கேருந்து நீங்கள் வெளியேறுங்க, வலாத்து கல்லி மஹதா, யார்கிட்டையும் பேசாதீங்க, ஹத்தா தன்ஹ பதிலு, நீங்கள் குர்பானி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கேருந்து போய் முதல்ல நீங்கள் குர்பானி கொடுங்க, நீங்கள் உங்களோட முடிகளை மன்னிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சஹாபாக்கள், அது வரைக்கும் நீங்கள் உங்கள் சஹாபாக்கள் கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி போகிறாங்க ரசூல்லா போகிறாங்க, போய் குர்பானி கொடுக்குறாங்க, தன்னோட தலைமுடியை மலிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த சஹாபாக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இது வரைக்கும் நம்ம ரசூல்லாவோட பேச தட்டினதே இல்லையே, இன்னைக்கு நமக்கு முன்னாடி ரசூல்லா செஞ்சுட்டாங்களே, ரசூல்லா மேலே கோபத்தில் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி பதறி அடித்து சஹாபாக்கள் எல்லாரும் ஒருவர் பின் ஒருவராக போய் குர்பானி கொடுத்து முடிகளை மலிச்சுக்கிறாங்க. அப்போது ரசூல்லா வந்து ஒரு கஷ்டமான துக்கத்தில் இருக்கிற நேரத்துலையும் அல்லாஹ்வின் தூதருக்கு ஆறுதல் கூறினது யாரு? ஒரு பெண்மணி. இது பெண்மணிகளாக இருந்து மார்க்கத்தில் இந்த அளவுக்கு ஆர்வமுடையவர்களாகவும் அக்கறை கொண்டவர்களாகவும் அறிவுடையவர்களாகவும் இருந்திருக்காங்க. அப்போ நாம் நினைத்தால் நம்மளுடைய மார்க்கத்தில் அவர்களை போன்றே நம்மளாலும் இருக்க முடியும். எதற்காக அல்லாஹ்வும் ரசூலும் இதெல்லாத்தையும் நம்ம கிட்ட குறிப்பிடுறாங்க? இவர்களை போன்று நம்மளாலையும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனால தானே. அப்போது நமக்கு முன்னாடி வாழ்ந்த தீன்குல பெண்களை பார்த்து நாமளும் அவர்களைப் போலவே உருவெடுக்க வேண்டும். அவர்களைப் போலவே மார்க்கத்திலும் அறிவுடையவர்களாகவும் அக்கறை உடையவர்களாகவும் இருந்து நாமும் நம்மை சுற்றி இருக்கோரையும் இறையச்சமுடையவராக மாற்ற வேண்டும் என்று கூறியவளாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாகி தர்வான் அல்ஹம்துலில்லாஹ்.